Hi bro, நான் மீஷோல வந்து ஒரு ரீசெலர். ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் கஸ்டமருக்காக ஆர்டர் பண்ற ப்ராடக்ட்லாம் மோஸ்ட் ஆஃப் எல்லாமே உடைஞ்ச ப்ராடக்ட்டா வந்து ரிசீவ் ஆகுது. கஸ்டமர் வந்து என்ன கேக்குறாங்க, என்னப்பா நீ வந்து உங்ககிட்ட வந்து ஆர்டர் பண்ணிருக்கேன், உடைஞ்ச ப்ராடக்ட்டா கிழிஞ்சு போன ப்ராடக்ட்டா சென்ட் பண்றேன். இனிமே உங்க தான் ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ண மாதிரி நிறைய பேர் வந்து என்கிட்ட அடுத்த தடவை ஆர்டர் வந்து கேட்க மாட்டாங்க ப்ரோ. இதுக்கு ஏதாச்சும் வந்து சொல்யூஷன் இருந்தா சொல்லுங்க ப்ரோ. ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் கேட்டோம்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்தியா நான் உங்களுக்கு 2 விதமான டிப்ஸ் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி டேமேஜான ப்ராடக்ட்டை உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் வாங்கி தராமல் இருக்கிறதுக்கு அதில் செகண்டாக சொல்ல போகிற டிப்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய டிப். அதனால் வீடியோவை எந்த இடத்துல நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனுக்கு கேட்டால் ஒரு டவுட்னா ரிப்ளை பண்ண போகிறோம். அது நம்ம டாபிக் உள்ள தான் வரும். என்னென்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் வந்து மீஷோ வந்து பண்ண முடியலன்னு வந்து சொல்கிறீங்க. அடி இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து எனக்கு கஸ்டமருக்கு நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிடுச்சு. அந்த ப்ராடக்ட் வந்து உடஞ்சிருக்கு இல்லை கிழிஞ்சிருக்கு, ஏதோ ஒரு ப்ராடக்ட் அவருக்கு பிடிக்கல, அவர் வந்து ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் என்ன வந்து ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் அவருக்காக பண்ணித்தர முடியல. அதனால அந்த ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட் வந்து என் காசு வந்து என்னோட கஸ்டமருக்கு நான் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. மீஷோவில் என்னால் அமௌண்ட் வந்து வாங்க முடியலன்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. இதுக்கான சிம்பிளான ஒரு டிப் இப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமர்கிட்ட ஒரு 3 விஷயம் வந்து சொல்லிடணும். அந்த 3 விஷயம் உங்கள் கஸ்டமர் வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவேன்னு சொல்கிறீங்க. ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாதிரி நீங்கள் வந்து சொல்லிடலாம். என்னென்னா ஃபர்ஸ்ட்டு வந்து 7 days தான் வந்து ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்சுக்கு உங்களுக்கு டைம் வந்து மீஷோவில். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே உங்கள்கிட்ட கஸ்டமர்கிட்ட வந்து சொல்லுங்கள். ஒரு 4 days தான் ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்சுக்கான டைம். அதுக்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் வந்து கேட்டேன்னா நான் வந்து பண்ணுவேன்னு வந்து சொல்லுங்கள். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வர பட்சத்தில் உங்கள் கஸ்டமர் ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் கேட்டு மேபி உங்களுக்கு டைம் இல்லாமல் நீங்கள் டிலே பண்ணி கூட நிறைய பேருக்கு நீங்கள் வந்து ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் வந்து மீஷோவில் வந்து நீங்கள் கேட்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் டைம் வந்து 4 days இல்லை 5 days மட்டும் சொல்லுங்கள், 7 days வந்து சொல்லாதீங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் கஸ்டமருக்கு ரிசீவ் ஆன ப்ராடக்ட் என்ன டேமேஜ் ஆனாலும் சரி அந்த ப்ராடக்டோட ஒரு ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ண சொல்லுங்கள். அப்போனா நீங்கள் ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமர் வந்து ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அந்த ஃபோட்டோ வச்சு நீங்கள் மீஷோ ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். அடுத்ததான் 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கிறாங்க, வாங்கி அந்த ப்ராடக்ட் பிடிக்கும் ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்சு கேட்குறாங்க. ஆனால் அந்த கொரியர் கவர் வந்து அவங்க வச்சில்லாமல் வெறும் ப்ராடக்ட்டை மட்டும் வர டெலிவரி பாய்கிட்ட கூப்பிட்டு ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துன்னு போங்கன்னு வந்து சொல்கிறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க நம்ம கஸ்டமர்ஸ் வந்து. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன சொல்லலாம், அந்த ப்ராடக்ட் வந்து எந்த பேக்கேஜில் வந்து வந்துச்சு அதே பேக்கேஜ் கூப்பிட்டு டெலிவரி பாய்கிட்ட வந்து கொடுங்கன்னு வந்து சொல்லுங்கள். அப்போனா வந்து அந்த பேக்கேஜில் ரிட்டர்ன் அட்ரஸை பார்த்து அவங்க கொரியர் சர்வீஸும் கரெக்டாக அந்த ப்ராடக்ட்டை மீஷோக்கு ரிட்டர்ன் பண்ணி நீங்கள் அந்த ப்ராடக்ட்டுக்கு பே பண்ண அமௌண்ட் வந்து உங்கள் கைக்கு வந்து வரும். இல்லை எக்ஸ்சேஞ்ச் போட்டீங்கன்னா வர ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா இந்த மிஸ்டேக் நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து வீட்டில் வேற ஏதாச்சும் ஒரு கவரில் போட்டு ப்ராடக்ட் வந்து டெலிவரி பாய்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அதனால் மீஷோக்கு வந்து ப்ராடக்ட் போய் சேர மாட்டுது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமர்கிட்ட டெலிவரி பேக்கேஜ் கவரில் தான் அந்த ப்ராடக்ட்டை போட்டு டெலிவரி பாய்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள். அப்போனா மீஷோலேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே கரெக்டாக வந்து நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீஷோவில் உங்களுக்கு எப்படி வந்து ப்ராடக்ட் வந்து உங்கள் கஸ்டமருக்கு வந்து ரிசீவ் ஆனாலும் டேமேஜ் ஆனாலும் இல்லை கிழிஞ்சு போன ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆனாலும் நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் வந்து ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் வந்து மீஷோவில் எப்படி பண்ணுறதுன்னு தெரியுதுன்னா மேலே ஐ பட்டனில் ஒரு வீடியோ லிங்க் வந்து கொடுக்குறேன். அந்த வீடியோ பாருங்கள். அது ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் எப்படி பண்ணுறது பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ வந்து இருக்கும். கூடவே படிங்க. இந்த மாதிரி பண்ணியும் உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் மீஷோ அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து மீஷோவை கான்டாக்ட் பண்ணால் அதுபடி நம்ம சேனல் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் டிப் பார்க்க போகிறோம். அதை ஸ்டார்டிங்கில் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் சொன்ன பண்ணிங்களா, அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். என்னென்னா இந்த மாதிரி ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாத மாதிரி நம்ம மீஷோவில் ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ண முடியுமா? கரெக்டான ப்ராடக்ட் வந்து கஸ்டமருக்கு ரிசீவ் ஆகிற மாதிரி மீஷோவில் அதுக்குன்னு சில ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. என்னன்னா இப்போ ஏன் நம்ம நிறைய இஷ்யூ வந்து நம்மளுக்கு அடிக்கடி நடக்குன்னா, இப்போ மீஷோவில் நிறைய நியூவாக செல்லர்ஸ் வந்து வந்துட்டாங்க. ஓகேங்களா, சில செல்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே இது வரைக்கும் ப்ராடக்ட் வந்து அனுப்பாமல் இருப்பாங்க. நம்மலாம் ஃபஸ்ட்டெல்லாம் போய் அவங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டு அவங்க அனுப்புகிற ப்ராடக்ட் வந்து கிழிஞ்சு போன ப்ராடக்ட் இந்த மாதிரி நிறைய செல்லர்ஸ் வந்து பண்ணுறாங்க மீஷோவில். ஓகேங்களா, நீங்கள் அதுக்காக பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு செல்லர் வந்து சூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்லாம் வந்து இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்து வாங்கியிருக்காங்க நீங்கள் வந்து ரிவ்யூஸ் வந்து செக் பண்ணி அந்த ரிவ்யூஸை நீங்கள் வந்து படித்து பாருங்கள். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணாங்க கரெக்டாக ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் வந்து டெலிவரி பண்ணாங்க, ப்ராடக்ட் குவாலிட்டி வந்து என்னன்னு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து ரியலாக எப்படி இருக்கணும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம்.
ரிவ்யூஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸ்சேஞ்சை கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். கரெக்டான ப்ராடக்டாக உங்கள் கஸ்டமருக்கு வந்து ரீச் ஆகும். ஏன்னா நியூ செல்லர்ஸ் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளை வச்சு தான் ட்ரையல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ப்ராடக்ட் குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து கேட்லாக் வந்து உங்கள் கஸ்டமருக்கு வந்து சென்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்ட் ரிவ்யூவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கேட்லாக் சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணி தரும்போதும் நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸ்சேஞ்ச் வந்து உங்களுக்கு கம்மியாகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் ரிட்டன் எக்ஸ்சேஞ்சையே நீங்கள் வந்து பண்ண மாட்டீங்கன்னு வந்து சொல்ல முடியாது. ஆனால் தப்பான ப்ராடக்டாக கிழிஞ்சி போன ப்ராடக்டாக தவிர்த்துக்கிட்டு நல்ல ப்ராடக்ட் நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமருக்கு வந்து ஆர்டர் பண்ணி தரலாம். உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து ஏதாச்சும் டவுட்னா கீழே ஒரு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கூட வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கண்டென்ட்டில் வீடியோஸ் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலில் மியூசிக் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் சரி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் லிங்க் ஒன்று கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணணும் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெனிஃபிட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் 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 பாய்.